வணக்கம். இந்த வீடியோவில் டைரக்ட் செல்லிங்கில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே 100% சக்ஸஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். டைரக்ட் செல்லிங்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு இத்தனை பேர் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களே, இவங்களுக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்களே, இத்தனை பேருமா சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, நம்மளாலாம் முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிறைய பேர் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டு போகிறவங்களில் இருக்காங்க. இந்த டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க யார் வேணால் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. அப்போ ஐடி போடுறவங்க எத்தனையோ பேர் ஐடி போட்டு உள்ளே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ 1000 பேர் சேர்றாங்கன்னா அதில் 100 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 100 பேர் தான் சின்சியராக எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம அந்த 100 பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஆவரேஜ் எங்கேருந்து பார்க்கணும், ரேஷியோ எதிலேருந்து கணக்கெடுக்கணும், அந்த ஒர்க் பண்ணுற 100 பேரும் சக்ஸஸ் பண்ண முடியுமா? 100% சக்ஸஸ் பண்ண முடியும். கம்பெனியில் இருக்கக்கூடிய எந்த லெவல் வேணால், எத்தனை பேர் வேணால் அச்சீவ் பண்ணலாம். எந்த ஒரு மெரிட்டும் கிடையாது. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து அந்த லெவல் அச்சீவ் பண்ண முடியும். அங்கே எந்த ஒரு மெரிட் அப்படின்னா, இத்தனை பேர் தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் தான் இதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும், இத்தனை பேர் தான் இந்த லெவல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா தான் இத்தனை பேரில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாலும் 50 பேரோ இல்லை 100 பேரோ தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேணால், எந்த லெவல் வேணால் அச்சீவ் பண்ணலாம், எவ்வளோ இன்கம் வேணால் எடுக்கலாம். அப்போ இங்கே உள்ளே வந்து ஒர்க் பண்ணுற எல்லாராலையுமே இங்கே அச்சீவ் பண்ண முடியுங்க. டைரக்ட் செல்லிங்கில் மட்டும்தான் 100% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம். நீங்கள் வெளியே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க. கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கே வந்து ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. அந்த ப்ரொமோஷன் வந்து ரெண்டு இடம் இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து 100 பேர் 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே அங்கே போட்டி போடுவாங்க. அங்கே மெரிட் வந்து 2 சீட்டு தான். அப்போ எத்தனை பேருக்கு தகுதி இருந்தாலும் அங்கே 2 பேர் தான். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து நிறைய பேர் வந்து அங்கே விளையாண்டு அதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய இடம் ஒரு ஃபியூ பிளேசஸ் தான். இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 பேர் தான். பிளேயிங் 11 மட்டும்தான். 1000 பேர், லட்சம் பேருக்கு வந்து தகுதி இருந்தாலும், தோனி மாதிரி 1000 பேர் இருந்தாலும் சரி, விராட் கோலி மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அங்கே விளையாடக்கூடியவங்க இத்தனை பேர் தான். இத்தனை பேருக்கு தான் அங்கே சீட்டு. மெரிட் அப்படிங்கிறது இவ்வளோ தான். பெஸ்ட்லேயும் பெஸ்ட் அப்படிங்கிறத தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே மெரிட் அப்படின்னு இருக்கும். எவ்வளோ பேருக்கு வந்து குவாலிட்டி இருந்தாலும் சரி, அங்கே ஒரு சில சீட்ஸ், ஒரு சில இடம் தான் இருக்கும். அதுக்கே எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு நம்ம படிக்கிறோம், நம்ம வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பட் டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் 100% சக்ஸஸ் ரேட் இருக்குங்க. உண்மையாக உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். உள்ளே வந்துட்டு எத்தனையோ பேர் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணாமல் கொஞ்ச நாள்லேயே விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. ஒர்க் பண்ணுற எல்லாருமே இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ, சின்சியராக பண்ணுறாங்களோ, ஒவ்வொரு நாளும் இந்த பிஸ்னஸில் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸில் அவங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த லெவலை அச்சீவ் பண்ணுறாங்க. எந்த ஒரு மெரிட்டும் கிடையாது. இவ்வளோ சீட்டு தான், இவ்வளோ பேர் தான் அச்சீவ் பண்ண முடியும், இவ்வளோ பேர் தான் லேக்ஸில் இன்கம் எடுக்க முடியும், இவ்வளோ பேர் தான் அந்த லெவல் அச்சீவ் பண்ண முடியும்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாதுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, யாரையும் பார்க்காதீங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைல் வேறு, அவங்க கொடுக்கக்கூடிய நேரம் வேறு மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை விட பெட்டராக பண்ணுறீங்க, அதை விட பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான இடத்த வரும். அவங்களாலேயே பண்ண முடியல, நம்மளால முடியுமா அப்படின்னு மட்டும் எப்பயுமே யோசிக்காதீங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. 100% நீங்கள் எல்லாருமே இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.